வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/3 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இது சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ இது நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் போட்டு இது அரைக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ இந்த கலவையை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கலவையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் அரை கப் அளவுக்கு மெல்ட் பண்ண சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் 140 கிராம் மில்க் சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இது 100 கிராம் இருக்குது. இப்போ நாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் வேணும்னா சொக்கோ சிப்ஸ் இல்லைனா சாக்லேட் துண்டுகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். இப்போது இந்த கலவையை நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். அதுக்காக நான் இங்கே 8 இன்ச்சு அலுமினியம் கேக் மோடில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 தடவை நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறமா நாம் இது பேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே வச்சுட்டு ஃப்ளேமை மீடியமில் இருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது மூடி போட்டுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் இது பேக் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இது பேக்காகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போல் ஆகிட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரியான குச்சி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நாம் இது வெளியே எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நாம் இது கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.